இன்னைக்கு பூரிக்கு செம்ம காம்பினேஷனான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஹோட்டல் ஸ்டைலே மிஞ்சிடும் நம்ம குருமாவோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 பொட்டேட்டோ எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் உப்பு சேர்த்துட்டு பொட்டேட்டோவை கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை நம்ம கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வதங்கணும். இந்த டைமில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சோம்பு கசகசாவை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் குட்டியாக கட் பண்ண கேப்சிகம், அதுக்கப்புறம் பூண்டு பல் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவிக்கு நல்லா சூப்பரான கட்டியான டெக்ஸ்டர் கொடுக்குறதே இந்த பொரிகளில் தான். இதை ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம அவிச்ச பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம், மையா ஆகிடும். இதை நம்ம தாளிப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பொறுமையாக கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 உருளைக்கிழங்குக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பொரிகளையே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ கைவிடாமல் பொறுமையாக நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிரேவி கொஞ்சம் கட்டியாகி நல்லா வந்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பூரிக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி பூரி செய்ய மாட்டோம். ஸோ சப்பாத்திக்கு இதை வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போய் ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.